மக்கள் பிரச்சனைகளை தீர்க்க புதியதாக ஆட்சி பொறுப்பேற்கும் அதிமுக தலைமை முயற்சிக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த 5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் மக்கள் பிரச்சனைகளான மின்வெட்டு, விலைவாசி உயர்வு, ஊழல், சட்டம் ஒழுங்கு பாதிப்பு, விவசாயிகள் மற்றும் ஜவுளி தொழிலாளர்கள் பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை. புதியதாக ஆட்சி பொறுப்பேற்க இருக்கும் அதிமுக இந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் உள்ளது. எனவே அதிமுக தலைமை இப்பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி எடுக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த ராமகிருஷ்ணன், இந்த தேர்தலில் மகத்தான தீர்ப்பளித்து ஆட்சி மாற்றத்தை உருவாக்கிய மக்களுக்கும் வாக்காளர்களுக்கும் நன்றி தெரிவித்ததோடு, ஆளும் கட்சியோடு இணைந்து மக்கள் பிரச்சனைகளை தீர்க்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சட்டமன்றத்திற்குள்ளும் வெளியிலிருந்தும் முழு ஒத்துழைப்பு கொடுக்கும் என கூறினார். குவிந்து கிடக்கக்கூடிய மக்கள் பிரச்சனை தீர்ப்பதற்கும் ஆட்சி பொறுப்பேற்கிற அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை முன்வைத்திருக்கிற தேர்தல் அறிக்கையும் இரண்டையும் நிறைவேற்றுவதற்கு அவர்கள் முயற்சி எடுப்பார்கள் என்பது எங்களுடைய நம்பிக்கை. அதை நாங்கள் வற்புறுத்துவோம். மின்வெட்டு, சட்டம் ஒழுங்கு, விலைவாசி உயர்வு, அதாவது வேளாண் உற்பத்தி சரிந்து அந்த விவசாயிகள் பிரச்சனை, அதே மாதிரி மேற்கு மாவட்டத்தில் சாயப்பட்டறை மூடி கிடக்கிறதால உங்களுக்கு திருப்பூர் அந்த நூல் விலை உயர்வு, அதால் ஒட்டுமொத்த ஜவுளித்துறை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஒட்டுமொத்தமாக இதெல்லாம் வரும்போது இதெல்லாம் முன்னுரிமை கொடுத்து இன்னும் ஏராளமான முன்னுரிமை கொடுத்து சட்டமன்றத்தில் வெளியில் வற்புறுத்துவோம். முன்னதாக கட்சியின் மூத்த தலைவர்கள், மத்திய குழு உறுப்பினர்கள் அடங்கிய மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றதாகவும், அதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டும் என தீர்மானித்துள்ளதாகவும் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். இப்போ அதிமுகவோடு தொகுதி உடன்பாக கண்டு போட்டியிட்டு ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஆகவே ஆட்சி அமைக்கக்கூடிய அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கு கட்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டும் என்று கட்சியுடைய மாநில செயற்குழு முடிவெடுத்திருக்கு. முன்னதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. அதில் ஆர். சவுந்தரராஜன் சட்டமன்ற குழு தலைவராகவும், செல்வி பாலபாரதி துணைத் தலைவராகவும், பாலகிருஷ்ணன் கொறடாவாகவும் தேர்வு செய்யப்பட்டனர்.